சரி பிள்ளைகள், இந்த அயடோமான நியமிப்பில் ஒரு கேள்வியை பார்க்க போறோம். கவனிங்க, ஒரு ரியாக்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. H2OH2- சக 2I- எங்கால 2SO4 2- சக I2. சமன்பாடு கொஞ்சம் சமப்படுத்தப்பட்டிருக்காண்டு பாருங்க. சைபர் 2 ஆப்ஷன் 4 சரி, ஐடியும் சரி. அப்ப நமக்கு விளங்க வேண்டிய விடயம் என்னென்றால், இவர் I- தாக்கமுடிய விடுவாங்க. இந்த H2OH2- ஒன்று சொன்னால் இங்க வர I2வும் ஒன்றுதான், பி சமானம் ஒன்றுக்கு ஒன்று. இப்ப கேள்வியை சொல்றாங்க பாருங்க. எனும் சமன்பாட்டுக்கமைய இந்த சமன்பாட்டுக்கமைய I- அயன்கள் உள்ள கரைசல் ஒன்று சரி 0.01 மோல் டெசிமீட்டர் -3 K2S2OA கரைசல். அப்ப இவருடைய செறிவு தரப்படுது பாருங்க 0.01 மோல் டெசிமீட்டர் -3 K2S2OA கரைசலில் 10 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டது. அப்ப இந்த கரைசலினுடைய 10 சென்டிமீட்டர் கனம், அப்ப 10/1000 போவோம் டெசிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டது. இப்ப இவற்றை செறிவு தெரியும், கனவளவு தெரியும். என்னதை காணலாம்? இவற்றை செறிவு இவற்றை கனவளவு தெரிஞ்ச என்னதை காணலாம்? மூலம் காணலாம். சோ அப்ப இவருடைய மூல n சமன் என்ன வர போகுது? n சமன் cv என்று போட்டால் n சமன் 0.01 தர 10/1000 மோல். அப்ப இவருடைய மூல் தசம் 1 தர 10/1 1 தர 10/4. அப்ப இவர் 1 தர 10/4 மோல் என்று சொன்னால் இவர் உருவாக்க போற அயனினுடைய மூலம் என்ன? P சமானம் 1க்கு 1. அப்ப இவர் உருவாக்க போற அயனின் மூலம் என்ன? அதே 1 தர 10/4 மோல். Ni2 1 தர 10/4 மோல். இப்ப என்ன சொல்றாங்க? சேர்க்கப்பட்ட போது அயனின் பெறப்பட்டது. ஓகே, வந்து மேற்படி பெறப்பட்ட அயனியுடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவைப்படும். மேற்படி பெறப்பட்ட அயனியுடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவைப்படும் 0.015 மோல் டெசிமீட்டர் -3 Na2S2O3 கரைசலின் ஆக குறைந்த கனவளம். சரி, இப்ப நமக்கு இந்த அயடோமான நியமிப்பதுல கருத்து அந்த I2க்கும் தயோசல்பேட்டுக்குமான தாக்கம். இது தெளிவாக நமக்கு தெரியும். I2 S2O3 2- I2க்கும் தாக்கம் நடப்பதென்றால் இது நமக்கு பழகியே போயிடும். இந்த S2O3 வந்து S4O6 ஆக ஒட்சியேற்றப்படுகின்ற அதே வேளை இந்த I2 I- ஆக தாழ்த்தப்படும். சோ இங்க சைபர் 4 இங்க 2 ஆகவே இங்க 2 ஆப்ஷன் ஆன சரி. அயனின் இங்க 2 அப்ப 2 I- அதுவும் சரி. இனி ஏற்றத்தை பார்ப்போம். 2 4 மைனஸ் 2 2 4 -4. அப்ப இந்த ரியாக்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியும். S2O3 2- 2 S2O3 க்கு ஒரு I2 தாக்கினால் S4O6 டெட்ராதயோனேட்டும் 2 I- பெற போகுது. அப்ப விகிதம் 2க்கு 1. இப்ப உருவாகின அயனின் மூல் நமக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்க, இவர் 1 தர 10/4 உருவாகின I2வும் 1 தர 10/4. அப்ப இவர் 1 தர 10/4 மோல் என்று சொன்னால்
இந்த H2O3 2 மைனஸ் இந்த மூலிகை எத்தனை மடங்கு 2 மடங்கு அப்ப இவற்றை 2 மடங்கு அப்ப 2 தர என்ன வரும் 2 தர 10 4 மோல் இதுதான் இந்த H2O3 2 மைனஸ் இனுடைய மோல் அப்ப H2O3 2 மைனஸ் இனுடைய மோல் 2 தர 10 4 மோல் அப்ப மோல் தெரியுது அவற்றை தயோசல்பேட்டை செறிவு தந்திருக்காங்க எவ்வளோ 0.015 அவருடைய செறிவு 0.015 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இப்ப கேட்ட கேள்வி அவனுடைய கனவளவு என்ன இந்த தயோசல்பேட்டினுடைய கனவளவு என்ன C சமன் N இன் கீழ் V அப்ப C சமன் N இன் கீழ் V என்றால் B சமன் N இன் கீழ் C அப்ப இதில் நாம் எடுக்க போற விஷயம் B சமன் N over C அப்ப அவற்ற மூல் 2 தர 10 4 மூல் அதன் கீழ் இதை விரும்பினா போடலாம் இவரை போடலாம் 15 தர 10 1 10 2 10 3 10 டெசிமீட்டர் கனம் போடலாம் போட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா 2 இன் கீழ் 15 தர 10 இந்த சயம் உண்டு மேல சயம் 10 ஒரு டெசிமீட்டர் கனம் என்று வரப்போகுது இதை சென்டிமீட்டர் கனத்துக்கு மாத்துறதுக்கு 1000ஆல பெருக்குங்க அப்ப 1000ஆல பெருக்கினா 2 இன் கீழ் 15 தர 10 உண்டு 10 தர 1000 சென்டிமீட்டர் கனம் அப்ப என்ன வரப்போகுது 200 15ஆல சுருக்குறது தான் அதோட விடை 200 15 சென்டிமீட்டர் கனம் அப்ப 200 15ஆல சுருக்குங்க 200 15 இந்த இடத்துல கொஞ்சம் பட்டுப்படுது சோ அப்ப 200 அப்ப நான் மேற்கொள்ள அப்ப இந்த கனவளவு வந்து 200 15 சென்டிமீட்டர் கனம் பதிமூன்று தசம் மூன்று சென்டிமீட்டர் அவர்களுடைய கனவளவு வந்து 13.33 சென்டிமீட்டர் கனம் சோ இது முதலாவது கேள்வி அப்ப நமக்கு தெரிய வேணும் இந்த H2O3 2 மைனஸ் 1 என்று சொன்னால் அயடினும் உண்டு இந்த H2O3 2 மைனஸ் உடைய மூல் 1 தர 10 4 மூல் என்றால் அயடின் மூலம் 1 தர 10 4 மூல் இப்ப கவனிங்கோ இப்ப தயோசல்பேட்டுக்கும் I2க்கும் இதான் அயடோமான் நியமிப்பித்த மெயின் தாக்கம் H2O3 2 மைனஸுக்கும் I2க்குமான மூல் விகிதம் 2க்கு 1 அயடின் 1 தர 10 4 என்றால் H2O3 2 மைனஸ் 2 தர 10 4 அப்ப அவற்றை செறிவு ஏற்கனவே தெரியும் அப்ப கனவளவு கண்டுபிடிக்கிறோம் B7 N இன் கீழ் C போட்டால் 13.33 சென்டிமீட்டர் கனம்